சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். 12th தமிழுக்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மாட்டாதீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போயே. ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் லீகல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அதில் அனுப்பப்படும். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. ஸோ பாருங்கள், ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. லாஸ்ட் வருஷம் ஸ்கூலில் எழுத போகிறீங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். அப்போ தான் 1 மார்க் பாருங்கள். புக் பேக் தரவு பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய எதுவும் பெருசாக இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப முக்கியம் தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங் அதுதான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஓகேவா, 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5. அடுத்து பாருங்கள் 6 7 8. இதுக்கு ஆன்சர் கீழே உங்களுக்கு முடிஞ்சவங்க வாட்ஸ்அப் சேனல் போட ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்புறம் 9 10 11 12 13 14 அப்படியே பாருங்கள். குணம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? ஃபஸ்ட்டு புக் பேக் படிங்க. கோட்டலி ஆஃப் வரைக்கும் புக் பேக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இன்டீரியர் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஆஃப் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 மாதம் டைம் 2 மாதம் டைம் இருக்கும்ல அப்போ. ஓகேவா, அடுத்த பகுதி 2 பாருங்கள். ப்ரீ 1. சப்போஸ் உங்களால் படிக்க முடியலனா இந்த மீன் டைம் ஆஃப் எக்ஸாமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் இன்டீரியர்ஸ்லாம் படிக்க முடியலனா ஃபஸ்ட்டு புக் பேக் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்போஸ் உங்களால் புக் பேக்லாம் தர பண்ணி முடிச்சிட்டேன், எக்ஸ்ட்ரா எனக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் இன்டீரியர்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பகுதி 2 பாருங்கள். இப்போதைக்கு கோட்டல் எக்ஸாமுக்கு வருவோம். பாதி போர்ஷன்ஸு. ஸோ பாருங்கள், இந்த நாளில் நீங்கள் 3 எழுதணும். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எவனும் 2க்கு விடை தருக. ஓகேங்களா, இந்த 3 2 எழுதணும். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். இலக்கணம் 2 மார்க்ஸ் இது உங்களுக்கு. ஓகேங்களா, கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 10ல் நீங்கள் 7 எழுதணும். இங்கே 5 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஓகே, 9ல் 7 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். 4 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த 4ல் நீங்கள் 2 எழுதுனா போதும். அதே மாதிரி இந்த 4லையும் 2 எழுதணும். ஓகேங்களா, கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பிரிவு 3ல் பாருங்கள். அணி வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று குரட்பாவையில் பயின்று ஒரு மணியை விளக்குக. 2ல் ஏதோ 1 எழுதணும். அதே மாதிரி நயம்பட்டல் கண்டிப்பாக நீங்கள் எழுதாகணும். ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஈஸியாக இல்லை, நயம்பட்டல்லாம் சொல்லவே தேவையில்லை. அடுத்து தமிழாக்கம் பாருங்கள். தமிழாக்கம் எழுதுறது நான் காதுக்கு எழுத மாணவர்களுக்கு நீங்கள் தமிழாக்கம் தான் எழுதியாகணும், ஒரு வழி கிடையாது உங்களுக்கு. அதேமாதிரி 42ல் பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒன்று அதை எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா, கொடுத்துருக்காங்க. அப்போ 43 அது கண்டிப்பாக நீங்கள் எழுதாகணும். அடுத்து பாருங்கள் பகுதி 4. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிராட் சைஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ 44 45 46 இந்த 3ல் ஏதோ ஒன்று எழுதுனா போதும். ஓகேவா, எதிராட் சைஸ் தான் 2 இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2ல் ஏதோ 1 எழுதுனா போதும். ஓகேங்களா, கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரவே கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப முக்கியம் தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்குங்க. ஓகேவா, அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதி திருக்குறள்ப்பா. ஓகேவா, ஸோ ஒன்று கேட்டிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. கேட்டுக்கு தான் நீங்கள் எழுதாகணும். ஓகேவா, சினம் என்ன முடியும், குறளை அடிப்பிடாமல் எழுதுக. துன்பு உலரு என தொடங்கும் கம்பராமாயணம் பாடலை அடிப்பிடாமல் எழுதுக. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோதான்ப்பா. விஷயத்தை வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படிக்கட்டும். ஓகேங்களா, நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே மை டியர் சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறப்பா வீடியோ வெயிட் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். 5 ஸ்டூடெண்ட்ஸ், பை.